நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷா டிவி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட உங்கள் யாவரையும் இந்த மனதிருமுதலின் நேர நிகழ்ச்சியில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு என்ன பேசுகிறார் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். புலம்பல் 3வது அதிகாரம் 24-25. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் யாருக்கு நல்லவர்னு பார்த்துருக்கீங்கன்னா, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லவர் தான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு அழகாக சங்கீதத்தில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம கண்டிப்பாக ருசித்து பார்த்தவர்கள் தான் இந்த வசனங்களெல்லாம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். அப்போது கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நல்லவராக இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். நிறைய காரியங்களை நமக்கு அவர் என்ன செய்யணும், நல்லவராக. இப்போ நமக்கு ஒருத்தங்க ஒரு என்னாலுமே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கிற ஒருத்தங்க உங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள என்ன செய்வோம், நல்லவங்கன்னு சொல்லுவோம். ஒன்று, நீங்கள் டெய்லி அவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களுக்குன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களால அந்த ஹெல்ப் செய்ய முடியலைன்னா அவங்கள நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அது வரைக்கும் செய்த நன்மையை நம்ம என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். அதுதான் மனுஷனுடைய இயல்பு, எல்லாருடைய இயல்பு. நானுமே அப்படி தான். டெய்லி நம்ம உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுகிட்டே இருந்திருப்போம். ஒரு நாள் அந்த இடத்துல ஹெல்ப் வரலைன்னா நமக்கு அவங்கள பார்த்தா கெட்டவங்களாக தான் நமக்கு என்ன செய்யும், தெரியும். ஆனால் இந்த இடத்துல அழகாக வசனம் போடப்பட்டிருக்கு, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும், ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர். அப்போ ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறது நம்ம அவர் சமூகத்தில் காத்திருக்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அப்போ காத்திருக்கிறது அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரை நம்ம கண்டிப்பாக கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு முகாந்திரம் இல்லாமல் நம்ம தேட மாட்டோம். மெயினான நம்மளுடைய முகாந்திரம் என்னது, நித்திய ஜீவனை நாம் என்ன செஞ்சுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான். இது நமக்கு நிரந்தரம் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா யார் மூலமாக தான் போக முடியும், ஏசு கிறிஸ்துவின் வழியாய் மாத்திரதான் நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும் பரலோக ராஜ்யத்திற்கு. அதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதனால தான் அவர் மனுஷனாக அந்த உலகத்தில் பிறந்து நமக்காக பாடுபட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து பாடுபட்டு நமக்கு ஒவ்வொருத்தருக்காக அவர் என்ன செய்தார், இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் போது அவர்கிட்ட போய் ஆண்டவரே அந்த இரத்தத்தினால என் பாவத்தை கழுவுங்க நம்ம கேட்கும்போது, அவரை நம்ம உண்மையாய் நம்பும்போது, விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவனை தருகிறதற்கு வல்ல தேவனாய் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ இந்த நாளில் நம்ம காத்திருக்குதல், அப்போ தம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம வேதாகமத்திலே நிறைய பேரை பார்க்கலாம் காத்திருக்கிறவர்கள். அப்படிங்கும்போது இந்த இடத்துல நான் தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு மனுஷன் எனக்கு தியானிக்க கொடுத்த ஒரு மனுஷர் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா, யோபுல பார்த்தீங்கன்னா யோபை தான் நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். மெயினாக சொல்கிறது யோபு ஆண்டவரையே தேடிக்கொண்டிருந்தார். நீங்கள் யோபு 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எந்த தேசத்தில் வாழ்ந்தார்னு பார்த்தோன்னா, ஊத்ஸ் தேசத்தில் வாழ்ந்திருப்பார். தினமும் அதிகாலையில் எழுந்திருச்சு தன் பிள்ளைகளுக்காக பலிகளை செலுத்தின ஒரு மனிதன், ஆண்டவரை சாட்சி கொடுத்த ஒரு மனிதன், உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்த ஒரு மனிதன் யோபு. அப்போ அவர் கண்டிப்பாக டெய்லி ஆண்டவர் என்ன செய்திருப்பார், தேடியிருப்பார். ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியத்தை மாத்திரம் தான் யோபு என்ன செஞ்சுருக்கணும், கண்டிப்பாக செய்திருக்கக்கூடும். ஆனால் அந்த யோபு மேலேயே யார் கண் வைத்தான்னு பார்த்தோன்னா, சாத்தான் என்ன செய்தான், கண் வைத்தான். சாத்தான் கண் வைத்து யோபு அவனுடைய நல்ல வாழ்க்கையில இருந்து அவன் வாழ்க்கையில் அத்தனை கஷ்டத்தை என்ன செய்தான், கொண்டு வந்தான். ஆண்டவர்கிட்டயே போய் அவன் என்ன செய்கிறான், நீங்கள் அவனை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுனால தான் அவன் நல்லா வாழ்கிறான்னு சொல்லி ஆண்டவரே அவனை சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்குற மாதிரி சாத்தான் தந்திரமாய் காரியத்தை என்ன செய்தான். ஆனாலும் யோபு தன் நாவினால் என்ன செய்யலையா, பாவம் செய்யலை. தன் நாவினால் அவர் என்ன செய்யலை, பாவம் செய்யலை.
இங்கே அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. யோபு 16வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. யோபுக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனை. அவனுடைய சிநேகிதர்கள் கூட வந்து யோபுக்கு ஆறுதல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு யோபை வந்து என்ன செஞ்சுட்டு தான் இருந்தாங்க, துக்கப்படுத்தி தான், யோபுவை கஷ்டப்படுத்தி தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, நிறைய வார்த்தைகளை என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. ஆனால் அந்த இடத்துல யோபு அழகாக நிறைய வார்த்தைகளை திரும்ப பேசியிருப்பார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. நிறைய நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்படி தான் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செஞ்சிட்ருக்கோம், காத்து கொண்டிருக்கிறோம். மனுஷங்கள்கிட்ட தேடி தேடி போயிருப்பீங்க. இந்த காரியத்துக்கு ஒருவேளை குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய பணங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, செலவழிச்சிருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் நிறைய டாக்டர்ஸை போய் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, இந்த டாக்டரை பாருங்கள், இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிரும், இப்படி இருந்தால் சரியாயிரும்ன்ட்டு. ஆனால் எது எடுத்து பார்த்தாலும் இல்லை, எனக்கு ஒன்றுமே முடியலைன்னு டாக்டர்ஸ் கையை விரிச்சிட்டாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கலாம். என்ன காரியமாக இருந்தாலும், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கலாம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை யாரெல்லாமோ தலையிட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராது, முடிவே கொண்டு வர முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் மனசுலேயே அப்படி நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லலாம். ஆனால் உங்களுடைய கண், நீங்கள் ப்ரேயர் பண்ணணும்னு நினைச்சாலே உங்களுக்கு எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு கூட தெரியாமல் இருக்கலாம். என் கண் தேவனை நோக்கி சொரிகிறது. அப்போ யோபுடைய வாழ்க்கையும் அப்படி தான் என்ன இருந்துச்சு. தன்னுடைய பெத்த பிள்ளைகள் எல்லாரும் ஒரே நாளில் என்ன செஞ்சாங்க, மரித்து போனாங்க. தன்னுடைய எல்லா அந்தஸ்து ஆஸ்தி எல்லாம் ஒரே நாளில் என்ன செய்தார், இழந்தார். அவருடைய சரீரத்தில் அவ்வளோ ஒரு வியாதி. தன் கூட இருந்த மனைவி என்ன செய்தான், நீ தேவனை தூஷித்து உயிரை விடுன்னு சொல்லிட்டா. தன்னுடைய சிநேகிதர்கள் வந்து நீ ஒருவேளை இந்த மாதிரி தவறு பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், நிறைய அவரை என்ன செஞ்சாங்க, துக்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஒருவேளை நல்லா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிஸ்னஸின் காரியங்களில், உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்துடுமோ, நான் இந்த மனுஷனை நம்பி இவ்வளோ பணத்தை நான் அந்த இடத்துல போட்டுட்டேனே, எனக்கு அது திரும்ப கிடைக்குமா, அதெல்லாம் என் மகளை இப்படி ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துட்டேனே, என் மகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்குமா, அங்கே உள்ள பிரச்சனை மாறுமா, நிறைய காரியங்கள். நம்ம ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட போய் பேசினாலும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் என்ன செய்யும், இருக்கும். ஒருவேளை நீங்கள் தனியாக யார்கிட்டையும் பேசக்கூட முடியாமல் தேவனை நோக்கி உங்கள் கண்ணில் என்ன செஞ்சிட்ருக்கலாம், கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும்போது கூட, என் கூட ஆண்டவர் பேசுகிறாரு, எனக்கு கண்ணீர் மட்டும்தான் வடிக்க முடியுது, என்னால் ஆண்டவர்கிட்ட பேசக்கூட முடியலை அப்படின்னு நீங்கள் ஒரு சிச்சுவேஷனில் இருக்கலாம். ஆனால் இதே யோபுவில் நீங்கள் அந்த அதிகாரம் அதிகாரத்தில் அவர் தொடக்க அதிகாரத்தில் தான் யோபுடைய வாழ்க்கை அவ்வளோ அழகாக போடப்பட்டிருக்கும். இப்போ யோபும் அந்த 42 அதிகாரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40வது அதிகாரம் வரைக்கும் அவங்களுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சிநேகிதர்களுக்கும் யோபுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தையிலேயே நிறைய காரியங்கள், யோபு எல்லாவற்றிலையும் தன்னுடைய வாழ்க்கையை அவ்வளோ சலித்து என்ன செய்வார், பேசுவார். ஆனால் எப்போவும் அவர் வந்து எல்லாவற்றிலையும் அதில் தேவனை என்ன செஞ்சுருப்பார், முன்னோக்கி வச்சுருப்பார். அப்போ இருக்கிற பிரச்சனை, எனக்கு யோபுடைய சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இழந்த நிலைமை. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையிலே தேவனை நோக்கி அவருடைய கண் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கு, சொரிந்து கொண்டிருக்கு. அதே போல் நீங்கள் இருக்கலாம். நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன், நீ சுற்றி எல்லாரும் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அடுத்தது நான் எப்படி என் வாழ்க்கையை கொண்டு போக போகிறேன் நீங்கள் யோசித்து கொண்டு என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் என்ன செய்யுது, உங்களை நோக்கி வருது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா யோபு ஆண்டவர் என்ன செய்யலை, கைவிடலை. யோபுடைய எல்லா சிச்சுவேஷன்லையும் ஆண்டவர் அவர் கூடயே தான் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. சாத்தான் இப்படி எல்லாம் செய்வான்னு யோபு ஆண்டவருக்கு தெரியும். கொஞ்ச நாள் ஆண்டவர் என்ன செய்தார், யோபுவை விட்டு விலகி இருந்த மாதிரி இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா யோபு 42வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு நன்மையாக யோபு என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை நோக்கி நீங்கள் எல்லா காரியங்களையும், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையில் எப்படி ஒரு விடுதலை கிடைக்க போகுதுன்னு நம்ம முதல்ல பார்த்த வசனத்தின்படி நீங்கள் வந்து ஆண்டவரை நோக்கி காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே நோக்கி நீங்கள் சார்ந்திருக்கலாம். நம்ம வாஸ்தவம் தான், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும்
கர்த்தர் நல்லவர். யோபு வந்து கர்த்தரை தேடினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. நிறைய பேர் பேசியிருக்கலாம், அவன் மனைவியை நீ தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடுன்னு சொல்லியாச்சு, அப்போ தேவனை நீ தேடினதுனால உன் வாழ்க்கையில் எங்கே நன்மை, உன் பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாளில் மரித்து போனாங்க, உன்னுடைய வசதி எல்லாம் ஒரே நாளில் உன்னை விட்டு போச்சு, உனக்கு இப்படி ஒரு வியாதி, இதுக்கு பிறகு நீ தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறாயான்னு சொல்லலாம். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் என்ன செய்யலாம், இருக்கலாம். நான் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தேன். நான் என்னைக்கு ஆண்டவரை அறிந்து வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேனோ என் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு பிரச்சனை, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் யார் எந்த மனிதர்கள் உங்களை விட்டு போனாலும் சரி, பணம் உங்களை விட்டு போனாலும் சரி, உங்களுடைய புகழ் உங்களை விட்டு போனாலும் சரி, யார் போனாலும் சரி, உங்கள் கூட தேவன் இருக்கிறார். அவர் ஒரு நாள் அதை எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் உங்களுக்கு கொண்டு தர வல்ல தேவனா என்ன செய்கிறார், இருக்கிறார். நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம், யோபு 42வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் அழகாக போடப்பட்டிருக்கும், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகள், எல்லாம் 1000 ஆயிரக்கணக்கான ஒரு ஆசீர்வாதம், எல்லாம் 1000. எதை இழந்தானோ அது எல்லாம் 1000 எண்ணிக்கையில் அவனுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, திரும்ப கிடச்சிச்சு. திரும்ப 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள், அந்த எல்லாருமே அங்கே தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. முதலுள்ள பெண்கள் எப்படி இருந்தாங்களோ தெரியல, முதலுள்ள குழந்தைகள் எப்படி இருந்தாங்களோ தெரியல, அதே மனைவிக்கு எந்த மனைவி தூஷித்து நீ ஜீவனை விடுன்னு சொன்னாலும் அதே மனைவிக்கு ஆண்டவர் 7 குமாரரும் 3 குமார்த்திகள், எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எல்லாமே ரெட்டிப்பாக யோபுக்கு என்ன செய்யப்பட்டுருச்சு, கிடைக்கப்பட்டுச்சு. ஆனால் யோபு கூட அதை என்ன செஞ்சுருக்க மாட்டார், யோசித்து பார்த்துருக்க மாட்டார். யோபு கூட இருந்து பேசின ஸ்நேகிதர்கள் யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்க. யோபுடைய வாழ்க்கை இதோடு என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சிச்சின்னு நினச்சிருப்பாங்க. யோபு கூட இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் அப்படி தான் என்ன செஞ்சுருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆனால் யோபுடைய கண் மாத்திரம் யாரை நோக்கி சொரிந்து கொண்டிருந்தது, தேவனை நோக்கி என்ன சொரிந்து கொண்டிருந்தது. அதே போல தான் உங்களுடைய கண்ணில் உள்ள கண்ணீர் எந்த மனுஷங்க முன்னாடி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் வடிக்க வேண்டாம். உங்கள் வேதனையை நீங்கள் எந்த மனுஷங்கிட்டையும் போய் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். உங்கள் கண்களில் உள்ள கண்ணீர் யார் முன்னாடி மட்டும் நீங்கள் வடித்தா போதும், தேவன் முன்னாடி மாத்திரம் வடித்தா என்ன செய்யும், போதும். நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக அழுத எந்த ஜனங்களும் விற்கப்பட்டு போனதாகவே நம்ம என்ன செய்ய பார்க்கவே வேண்டியதில்லை, பார்க்க மாட்டோம். யாரெல்லாம் தேவனை நோக்கி போய் அழுதாங்களோ அவங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்திருப்பார், களிப்பாக என்ன செய்திருப்பார், மாற்றிருப்பார். அப்படி தான் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகா யோபுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு டேன் ஓவர் என்ன செஞ்சு, அவனுடைய சரீரம் நல்ல சுகமாச்சு. அவனுக்கு இழந்த குமார்த்திகளை திரும்ப கொடுத்தாரு. முதல்ல உள்ள குமார்த்திகளை காட்டிலும் திரும்ப உள்ள குமார்த்திகள் அழகானவர்களாக இருந்தாங்க. அவன் எதெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் ரெட்டிப்பாக என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். அதான் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஒருவேளை உங்கள் முன்னிலைமை ஒரு ஆசீர்வாதமாக இருந்து இப்போ என் வாழ்க்கையில் ஒரு நான் டவுனுக்குள்ளே போயிட்டுருக்கேன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, ஆண்டவரை நோக்கி நீங்கள் காத்துருங்க. ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் பின்னிலைமை நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். உபாகமம் 5வது அதிகாரத்தில் அதில் ஒரு 10வது வசனம் அழகாக போடப்பட்டிருக்கு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு அழகாக வசனம் போடப்பட்டிருக்கு. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம். அப்போ இந்த இடத்துல அழகான ஒரு வசனம் சொல்லிருக்கிறாரு, அவரிடத்துல யார் அன்பு கூறுகிறார்களோ அவருடைய கற்பனைகளை கை கொள்றவங்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறானா. அப்போ யோபு நம்ம பார்த்தோம், அவன் ஆண்டவரோட இருக்கிறான், உத்தமனும் சன்மார்க்கனுமாய் ஆண்டவருடைய வாயிலிருந்து சாட்சி பெற்ற ஒரு மகனாய் இருந்த யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவ்வளோ செஞ்சார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக அப்படி ஒரு உத்தமம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும். அவருடைய கற்பனைகளை நம்ம என்ன செய்யணும், கை கொள்ளணும். அவர் மேல நம்ம என்ன செய்யணும், அன்பா இருக்கணும். நம்ம சொல்கிறது இல்லை நான் தேவனை நேசிக்கிறேன்னு சொல்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, தேவனை நேசிக்கிறவர்களாய் இருந்தா அவர் விரும்புகிறபடி காரியங்களை நம்ம என்ன செய்யணும். அவரை இன்னும் டெய்லி தேடணும். அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அவர் விரும்புகிறபடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா ஆண்டவர் நம்மளுடைய தலைமுறைக்கும் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவனா என்ன செய்கிறாரா, இருக்கிறாராம். 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறாராம். மார்க் 1வது அதிகாரம் 40வது வசனத்துல, மார்க் 1வது அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனத்துல பார்த்தீங்கன்னா,
இங்கே ஒரு குஷ்டரோகி வந்து அவன் இடத்துல வந்திருப்பான். அவன் முன்பாக முழங்கால் படிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொள்வான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சித்தமாகுன்னு சொல்வார். அவர் வந்து அப்படிப்பட்ட மனதுருக்கம் உள்ள தேவன். நம்ம பார்த்தோம், இரக்கம் செய்கிற தேவன், 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன், அன்பு கூறுகிறவர்களுக்கு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குஷ்டரோகி தான். அவன் வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் கேட்கான், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு வேண்டிக் கொள்கிறான். ஆனால் ஆண்டவர் வந்து அவனை புறம்பே என்ன செய்யலை, தள்ளலை. மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக. அவன் கேட்ட ஜெபம் ஆண்டவருக்குள்ள ஒரு மனதுருக்கத்தை என்ன செஞ்சிச்சு, கொண்டு வந்துச்சு. ஆண்டவரே நீங்கள் கண்டிப்பாக சுகமாக்குங்கன்னு கூட கேட்கல, உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்கன்னு கேட்டான். அந்த ஜெபம் அவனை நிறைய நீங்கள் அந்த நம்ம சுவிசேஷ அந்த சுவிசேஷ வாக்கியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா அற்புதங்கள் ஆண்டவர் செய்ததை போடப்பட்டிருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சுத்தம் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த குஷ்டரோகியை மனதுருகி கையை நீட்டி தொட்டு என்ன செய்தாராம், சுத்தமாக்குனாராம். ஆண்டவருடைய தொடுதல் நம்மளை நோக்கி என்ன செய்யும் வரும். ஒருவேளை ஆண்டவரே நான் வந்து என் வாழ்க்கையில் ஒருவேளை நான் நல்லா இருந்த ஒரு பாவத்துக்குள்ள விழுந்துட்டேன், என் வாழ்க்கையில் நான் ஒரு தவறான ஒரு காரியத்தை நான் செய்துட்டேன், உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டேன், அல்ல என் வாழ்க்கையில் நான் யோபுவை போல ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன், நல்லா வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன், நான் உங்களை மாத்திரம் அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை நான் கேட்டு பிடித்து கொள்கிறேன், நான் உங்களை நோக்கி காத்திருக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை மாத்திரம் நோக்கி பிடிக்கிறேன், என் வாழ்க்கையிலே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மையை செய்கிற தேவனா என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களை ஒரு வேளை தொட்டிருந்ததுன்னா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வந்திருந்ததுன்னா, ஆண்டவரே நாங்கள் முதல்ல பார்த்தோம், புலம்பலில் நம்ம பார்த்தோம் ஒரு வசனம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அப்படின்ட்டு. நம்ம தமக்கு முதல்ல நம்ம காத்திருக்கிறவங்கள பார்த்தோம். யோபு காத்திருந்தார். அவருடைய பிரச்சனை எல்லாவற்றையும் இழந்தாலும் தேவனை மாத்திரம் நோக்கி காத்திருந்தார். ஆனால் யோபுக்கு கண்டிப்பாக தெரியவே செய்யாது திரும்ப ஆண்டவர் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார்னு. ஆனால் ஆண்டவர் மேலே உள்ள அன்பு நம்ம கடைசியில் கூட ஒரு குஷ்டரோகியை பார்த்தோம். நம்ம இந்த இடத்துல வசனம் பார்த்தோம், தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். அந்த குஷ்டரோகி அப்படிதான் தம்மை தேடி வந்தான். அந்த ஆத்மாவை ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க அப்படின்னு அந்த குஷ்டரோகம் உள்ள மனுஷன் வந்து ஆண்டவரை நோக்கி தேடி போனான். தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். காத்திருந்த யோபுக்கு ஆண்டவர் நல்லவராக இருந்தார். தம்மை தேடி வந்து அந்த குஷ்டரோகிக்கு ஆண்டவர் நல்லவராக இருந்தார். இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை தேடி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, ஆண்டவரே என் ஜெப வாழ்க்கையை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், நான் உங்களை தேடி திரும்பியும் வந்திருக்கிறேன் ஏசப்பா, ஒருவேளை என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையில் நான் உங்களை தேட மறந்துட்டேன், இல்லை என் வாழ்க்கையில் வந்த வியாதியில் நான் உங்களை தேட மறந்துட்டேன். ஆனால் இந்த வசனத்தின்படி அன்றைய தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறாருங்கிற வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் நீங்கள் நல்லவராக கடந்து வாங்க. யோபுடைய வாழ்க்கையில் நன்மை செய்த தேவனே, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனே, என் வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மையை தாங்க. அந்த குஷ்ட ரோகியை சுத்தமாக்கு, கையை தொட்டு அடர் நீங்கள் உங்கள் கையை நீட்டி தொட்டு சுகமாக்குனீங்களே ஏசப்பா, என்னையே தொடுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை தொடுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை தொட்டு சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகிற வல்ல தேவனாக இருக்கிறார். அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஏசப்பா இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. அவங்க என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ எல்லா ஜெபத்திற்கும் ஆமென்றும் ஆமென்னு ஆன்சர் பண்ணி அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.